கோபத்தின் விலை. புத்தர் சொன்ன பாடம். கிராமத்தின் அமைதி. ஒரு அமைதியான சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு மனிதர் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் மிகவும் கோபக்காரர். சிறிய விஷயத்திற்கு கூட வெடித்து விடுவார். வீட்டிலும் கோபம், வேலையிலும் கோபம், மனதிலும் அமைதி இல்லை. கோபத்தின் விளைவுகள். ஒரு நாள் அவரது கோபம் காரணமாக நண்பர்கள் விலகினர். குடும்பம் கூட பேசாமல் போனது. அவர் தனியாக அமர்ந்து நினைத்தார். என்னிடம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏன் மன அமைதி இல்லை? புத்தரை சந்திக்கும் முடிவு. அவர் கேட்டார். அருகிலுள்ள காட்டில் புத்தர் தங்கியிருப்பதாக. அவரிடம் போனால் என் வாழ்க்கை மாறுமா? ஒரு நம்பிக்கையுடன் பயணம் தொடங்கினார். முதல் சந்திப்பு. அவர் புத்தரை பார்த்தார். மிகவும் அமைதியான முகம். மிகவும் மெதுவான சிரிப்பு. அவர் சொன்னார், பகவான், எனக்கு கோபம் அதிகம். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. புத்தரின் அமைதி. புத்தர் மெதுவாக சிரித்தார். நீ கோபப்படும்போது உனக்கு என்ன கிடைக்கிறது? அவர் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு சிறிய சோதனை. புத்தர் ஒரு தீப்பந்தத்தை காட்டினார். இதை பிடி. அவர் பிடித்தார். சில வினாடிகளில் கை சூடாகியது. வலி ஆரம்பித்தது. புத்தர் கேட்டார், வலி தருவது தீயா அல்லது அதை பிடித்து வைத்திருக்கும் நீயா? அவர் அதிர்ந்தார். உணர்வு ஆரம்பம். புத்தர் சொன்னார், கோபமும் அதேபோல்தான். கோபம் உன்னிடம் வரலாம். ஆனால் அதை பிடித்து வைத்திருப்பது நீ. கோபத்தின் உண்மை. கோபம் பிறரை எரிக்காது. முதலில் உன்னைதான் எரிக்கும். அவர் கண்களில் நீர். ஆழமான விளக்கம். கோபம் ஒரு நிமிடம். அதன் விளைவு பல வருடங்கள். ஒரு சொல், ஒரு செயல், ஒரு கோபம் வாழ்க்கையே மாற்றிவிடும். மாற்றத்தின் விதை. அவர் மெதுவாக கேட்டார், அதை எப்படி விடுவது? புத்தரின் ரகசியம். கோபம் வந்தால் உடனே பேசாதே. உடனே செயல்படாதே. உடனே தீர்மானிக்காதே. மூச்சை கவனித்துக் கொள்ளு. மூச்சின் சக்தி. ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு பெரிய பிரச்சனையை தடுக்க முடியும். பொறுமையின் பலம். பொறுமை என்பது பலவீனம் இல்லை. அது மிகப்பெரிய பலம். உள்ளம் மாறும் தருணம். அவர் மனதில் ஒரு அமைதி. பல வருடங்களுக்குப் பிறகு புதிய வாழ்க்கை. அவர் கிராமத்துக்கு திரும்பினார். அதே மனிதர். ஆனால் புதிய மனம். மாற்றத்தின் விளைவு. அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். கோபம் குறைந்தது. அமைதி அதிகரித்தது. உண்மையான வெற்றி. மக்கள் மீண்டும் அருகில் வந்தனர். இந்த முறை அவரது செல்வத்திற்காக அல்ல, அவரது அமைதிக்காக. புத்தர் சொன்ன பாடம். உன்னை வெல்லாமல் உலகை வெல்ல முடியாது. கோபத்தை வெல்வது மன அமைதியின் முதல் படி. கோபம் பிறரை எரிக்காது. முதலில் உன்னைதான் எரிக்கும். நண்பர்களே, புரிந்ததா? கோபம் ஆயுதம் அல்ல, சாபம். வாழ்க வளமுடன். எனது பதிவு பிடித்து இருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் நண்பர்களே, என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனது பதிவு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை தரும்னு நான் நம்புகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.